ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இந்த சிப்ஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த சிப்ஸ் ஹெல்தி. என்னது சிப்ஸ் ஹெல்த்தியாக, எப்படி சிப்ஸ் ஹெல்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ வீட்டில் பசங்க இதே மாதிரி நச்சு பண்ணுறாங்கன்னு வைங்க, இந்த சிப்ஸை நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த சிப்ஸில் 10 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குங்க. 10 கிராம். லிட்ரலி நம்ம வந்து ஒரு சிப்ஸ் சாப்பிட்றோன்னா அது வந்து ஜங்க் தான். அதில் அவ்வளோ கார்ப்ஸ் நமக்கு லோட் ஆகும். இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கே வாங்கி கொடுக்கறது நம்ம யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபுல்லாக எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இந்த சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பாருங்கள், 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, வெறும் 2 கிராம் தான் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இதை நான் சாப்பிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதோட சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கார்ன் பஃப் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அதே டேஸ்ட்டில் எனக்கு இருக்குது கார்ன் பஃப். அண்ட் 35 ருபீஸ் தான். நீங்கள் கில் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் இந்த சிப்ஸை. எங்களோட சேயிங் பாருங்கள், சிப்ஸ் ஆர் அடிக்டிவ் பட் they don't need to be charmed. So I bake these multigrain chips loaded with proteins and millets. Forget guilt, feel good with every bite. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 35 ருபீஸ் பேக்கு. இந்த சிப்ஸை ஓன் பண்ணுறவன் ஜிம் ஃப்ரீக்காக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். யூஸ்வலாகவே எனக்கு இந்த சாவர் க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ரியலாக நல்லாயிருக்குங்க. மற்ற சிப்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த சிப்ஸ் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் ஆயில் கிடையாது, ப்ரோட்டீன் 10 கிராம் இருக்குது அண்ட் கிரெயின்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த இன்க்ரீடியன்ட் திருப்பி பாருங்கள், சோடியம் பார்த்தோன்னா 239 இருக்குது, which is literally high. நான் என்ன ஃபீல் பண்ணேன், இதை நான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பசியை தூண்டும்ல, அந்த இன்சுலின் ஸ்பைக் ஆனால் தான் நமக்கு அடுத்து நம்ம ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சிப்ஸ்லாம் பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். அது நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும், அடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லி. அது ஒரு ஃபில்னஸ் கொடுக்காது. இப்போ ஃபைபரோ இல்லை எக் சாப்பிட்றப்போ நம்ம கிடைக்கிற ஃபில்னஸ் வந்து சிப்ஸ் சாப்பிட்றப்ப இருக்காது. அந்த ஃபில்னஸ் வந்து எனக்கு இல்லை. எனக்கு திரும்பவும் ரொம்ப பசியை தூண்டுற மாதிரி அவ்வளோ சோடியம் அதில். ஸோ அது ஒன்று ட்ராபேக்காக பார்த்தேன். பட் நீங்கள் சிப்ஸு சாப்பிட்றதுக்கு இது தாராளமாக வாங்கி